கிடையாது. இப்ப Seriously? அடுத்தடுத்து வளர்ந்து நம்ம நிறைய சாதனைகள் பண்ணிட்டோம். 5 படங்கள் பண்ணிட்டோம். இவங்களை ஃபர்ஸ்ட் கோமாளி சொல்றதே தப்புண்ணா. ஏன்னு பாத்துக்கிட்டா இவர் கோமாளி தனம் பண்றான்னு தெரிஞ்சு தானே பாக்குறீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப ஒரு படம் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு நடிகர் இருப்பாரு, காமெடி நடிகர் இருப்பாரு. எதுக்காக? நம்மள சிரிக்க வைக்கிறதா இருப்பாரு. அது மாதிரி அவர் சிரிக்க வைக்கிறாரு, நீங்க பாக்குறீங்க. நீங்க அப்படித்தானே அவரை ஃபேமஸும் பண்றீங்க. அது வந்து ட்ரோல் பண்ணாலுமே அவருக்கு அது நல்லது தானே. அது மூலமா அவர் ஃபேமஸ் ஆகிறாரு, அது மூலமா ஒரு இன்கம் கிடைக்குது, அவர் வளர்ந்துட்டு தானே இருக்காரு. உங்களாலதான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பிரபலமாகறாரு. அப்புறம் அவரவே நீங்க ஏன் குறை சொல்றீங்க? நான் பேசிக்காக வந்துட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயி ப்ளஸ் யோகா டீச்சர்னா கவுன்சிலிங்க்கு வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஒரு பேரண்ட் வராங்க. அந்த குழந்தை வந்துட்டு ஜஸ்ட் 12 இயர்ஸ் ஓல்டு. ஆனால் வந்துட்டு அவளோட பர்சனல் சேட்டு அவங்களோட கிளாஸ்மேட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அடல்ட் ஹுட்டாக இருக்குது. இதை வந்து அந்த பொண்ணு எங்கேருந்து கற்றுக்குறா நாங்கள் பேசி தெரிஞ்சுக்கும் போது பிகாஸ் ஆஃப் த ரீல்ஸ் அண்ட் அதில் போடுற கண்டென்ட் அப்படின்னு எனக்கு சொல்கிறோம். அது உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னா அந்த ஆக்டிங் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.